வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் வந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. பூண்டு சமையல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து சமையல் பண்ணி சாப்பிடும்போது பூண்டு நம்ம வந்து நசுக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார். நம்ம வந்து சமையலில் சில நேரங்களில் பூண்டு மட்டுமே சமைப்போம். இஞ்சி போட மாட்டோம். இஞ்சி மட்டுமே சில வேளைகளில் போடுவோம், பூண்டு போட மாட்டோம். இது எல்லாமே வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். பூண்டை நம்ம நசுக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாய்வு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சயின்ஸ் படித்தவங்க அது ஒரு வேர்ட் சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். பட் சமைக்கும் போது பூண்டு தட்டி போட்டு சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல மருத்துவ குணமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூண்டை வந்து ஃபஸ்ட்டே உரித்து வச்சுக்கிறாங்க. உரித்து வைக்கிறது மூலமாக பூண்டோட அதனுடைய சத்து வந்து நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அவசரமாக வேலை செய்யும்போது காலங்காத்தால் எழுந்திரிச்சோடனே பூண்டை உரிச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் முடியாத வேலை தான். முடிகிறவங்க மட்டும் நான் சொல்கிறேன், பூண்டை எப்போ சமையல் பண்ணுறீங்களோ அப்போ மட்டுமே அதை வந்து உரிச்சிக்கோங்க, அப்போ மட்டுமே அதை நசுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட உங்களால் தினந்தோறும் அரைக்க முடியும் அப்படின்னு நான் மட்டும் சொல்கிறேன். அரைச்சி வச்சுக்கோங்க. முன்னமே அரைச்சி வைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இப்போ நானுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைச்சி தான் வச்சுப்பேன். ஒரு 20 டேஸ்க்கு மேலே நான் வச்சுருக்கேன். வெளியில் தான் வச்சுருப்பேன். சில பேர் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வைப்பேன்னு சொல்லுவாங்க, உப்பு போட்டு வைக்க கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 20 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். வெளியில் வச்சுப்பேன். குடும்பமான வரைக்கும் ஃப்ரிட்ஜு வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நான் பார்ப்பேன். அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டை வந்து நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. பூண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வைக்காதீங்க. தேவையான போது மட்டும் உரிச்சிக்கோங்க. இல்லை வேலைக்கு போகிறோன்னா காலையில் தேவைப்படுதுன்னா நைட்டு கூட வேறு வழி இல்லாமல் உரித்து வச்சுக்கலாம். ஸோ பூண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. முன்னக்கூட்டியே உரிச்சும் வைக்காதீங்க. முடிஞ்சவங்க மட்டும், இல்லை எனக்கு அவசரமாக செஞ்சே ஆகணும், அந்த நேரத்துக்கு என்னால் அந்த மாதிரி பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க உங்கள் வசதிப்படி செய்யுங்க. முடிகிறவங்க கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு மட்டுமே பூண்டை உரித்து தேவையான அளவுக்கு பயன்படுத்துங்க. வணக்கம், பாய்.